நாம் பொதுவாக பிளாஸ்டிக் மாசுபாடு பற்றி பேசும்போது எது முதலில் நினைவுக்கு வருகிறது? கடல்கள், கடற்கரைகள் மற்றும் நீரில் மிதக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள். ஆனால் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ள ஒரு உண்மை மிகவும் ஆச்சரியமானது. உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் 10% குறைவானது மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதமுள்ள பிளாஸ்டிக் எங்கே செல்கிறது? பலர் நினைப்பது போல் அது முழுவதும் கடலில் மட்டும் சேர்வதில்லை. உண்மையில் விஞ்ஞானிகள் கூறுவதாவது, மண் சூழலியல் அமைப்புகளில் கடலை விட 4 முதல் 23 மடங்கு அதிக பிளாஸ்டிக் சேரக்கூடும். ஆம், நாம் தினமும் நடந்து செல்லும் அந்த மண்ணுக்குள் எண்ணற்ற சிறிய பிளாஸ்டிக் துகள்கள், மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் அமைதியாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகளாவிய ஆய்வுகள் காட்டுவது என்ன தெரியுமா? சாதாரண மனித வாழ்விடங்களின் மண்ணில் 1 கிலோ மண்ணுக்கு சுமார் 20 மில்லிகிராம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கலாம். ஆனால் தொழிற்சாலை மற்றும் மிக அதிக மாசுபாடு உள்ள பகுதிகளில் இந்த அளவு 67,500 மில்லிகிராம் 1 கிலோ மண்ணில் வரை பதிவாகிறது. அதாவது சில இடங்களில் மண்ணின் ஒரு பகுதி உண்மையில் பிளாஸ்டிக் துகள்களால் நிரம்பி இருக்கலாம். அப்படியானால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணில் எப்படி வருகிறது? பல முக்கிய வழிகள் இருக்கின்றன. உதாரணமாக, உலக அளவில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மல்ச்சிங் சீட்ஸ் ஆண்டுக்கு 2 மில்லியன் டன்னுக்கும் மேல் பயன்படுத்தப்படுகின்றன. கழிவுநீர் சிகிச்சை நிலையங்களில் இருந்து வரும் சீவேஜ் ஸ்லட்ஜ் மண்ணில் சேர்க்கப்படும் போது 1 கிலோ ஸ்லட்ஜில் கூட ஆயிரக்கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம். மேலும் வளிமண்டலத்தில் இருந்து விழும் பிளாஸ்டிக் தூசிகள் கூட மண்ணில் சேர்கின்றன. ஒரு ஆய்வு கூறுவது, ஒரு சதுர மீட்டர் நிலத்தில் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் விழலாம். பிளாஸ்டிக்குகளின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவை மிகவும் மெதுவாக மட்டுமே சிதைவடைகின்றன. சில பிளாஸ்டிக் வகைகள் முழுமையாக சிதைவதற்கு 100 முதல் 500 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதனால் அவை மண்ணில் நீண்ட காலம் தங்கி மண் சூழலியல் பல மாற்றங்களை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் முழுமையாக பதிலளிக்கப்படவில்லை. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணின் கார்பன் சுழற்சியையும் தாவரங்களின் ஆரோக்கியத்தையும் எப்படி பாதிக்கின்றன? மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணின் இயல்புகளை மாற்றக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸர் போல் செயல்படுகின்றன. பிளாஸ்டிக் துகள்கள் மண் கனிமங்களை விட எடை குறைவானவை. இதனால் மண்ணின் பல்க் டென்சிட்டி குறையக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் மண்ணின் சிறிய துளைகள் அடைபடலாம். இதனால் நீர் ஊடுருவல் மாறும், வாயு பரிமாற்றம் குறையும், மண் சூழல் முழுவதும் மாறிவிடும். மண்ணின் ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒன்று சாயில் அக்ரிகேட்ஸ். ஆய்வுகள் கூறுவது, மைக்ரோ பிளாஸ்டிக் சேர்க்கை வாட்டர் ஸ்டேபிள் அக்ரிகேட்ஸ் அளவை 15% முதல் 30% வரை குறைக்கக்கூடும். இதனால் மண் அதிக நீரை பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் அதன் கட்டமைப்பு பலவீனமாகலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணின் pH மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியையும் மாற்றுகின்றன. நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கிடைக்கும் விதமும் மாறக்கூடும். ஆனால் இதிலேயே மிகவும் சுவாரஸ்யமான பகுதி மண்ணின் கார்பன் சேமிப்பு. மண்ணில் உள்ள சாயில் ஆர்கானிக் கார்பன் என்பது உலகின் மிகப்பெரிய கார்பன் சேமிப்பு அமைப்புகளில் ஒன்று. உலக அளவில் மண்ணில் சுமார் 1500 முதல் 2400 பில்லியன் டன் கார்பன் சேமிக்கப்பட்டுள்ளது. இது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் அளவின் இரட்டிப்பு அளவு. மைக்ரோ பிளாஸ்டிக்குகளும் கார்பன் அடிப்படையிலான பொருட்கள் என்பதால் அவை SOC அளவீட்டில் தவறாக சேர்க்கப்படலாம். இதனால் மண்ணின் உண்மையான கார்பன் சேமிப்பு அளவு தவறாக மதிப்பிடப்படலாம். மேலும் ஆய்வுகள் காட்டுவது, மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மிகவும் மெதுவாக சிதைவடைந்து 56 நாட்களில் 0.007% முதல் 0.876% வரை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடலாம். இந்த கார்பன் டை ஆக்சைடு மைக்ரோ பிளாஸ்டிக்கில் இருந்து வந்ததா அல்லது மண்ணின் இயற்கை கார்பனில் இருந்ததா என்பதை கண்டுபிடிப்பது இன்னும் சவாலாகவே உள்ளது. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணில் உள்ள நுண்ணுயிர் சமூகங்களையும் மாற்றுகின்றன. சில நுண்ணுயிர்கள் பிளாஸ்டிக் மேற்பரப்பில் வளரத் தொடங்குகின்றன. இந்த புதிய சூழலை விஞ்ஞானிகள் பிளாஸ்டிஸ்பியர் என்று அழைக்கின்றனர். சுவாரஸ்யமான உண்மை என்ன தெரியுமா? மண்ணில் உள்ள சாயில் ஆர்கானிக் கார்பனில் 50% மேல் மைக்ரோபியல் நெக்ரோமாஸ் எனப்படும் இறந்த நுண்ணுயிர்களின் மீதங்களில் இருந்து உருவாகிறது. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இந்த செயல்முறையையும் மாற்றக்கூடும். இவை மண்ணில் மட்டும் முடிவதில்லை. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் தாவரங்களின் வளர்ச்சியையும் பாதிக்கின்றன. சில நேரங்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வேர் மேற்பரப்பில் சேர்ந்து நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை தடுக்கலாம். மேலும் மிகச்சிறிய நானோ பிளாஸ்டிக் துகள்கள் தாவர செல்களுக்குள் நுழைந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஜெனட்டிக் டேமேஜ் போன்ற விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். இதற்கு எதிராக தாவரங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ் உருவாக்கி தங்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றன. இந்த எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணில் அமைதியாக இருக்கும் துகள்கள் அல்ல. அவை மண்ணின் நுண்ணுயிர் உலகத்தையும் கார்பன் சுழற்சியையும்
தாவர வளர்ச்சியையும் மாற்றக்கூடிய செயலில் ஈடுபடும் மாசுபடுத்திகள் ஆகும். இதன் விளைவுகள் மண் ஆரோக்கியத்தையும் உணவு பாதுகாப்பையும் நமது எதிர்கால சூழலையும் பாதிக்கக்கூடும். ஆனால் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் பற்றிய இந்த மறைந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் ஆராய்ச்சிகள் இன்னும் மிகவும் அவசியமாகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மண்ணின் கார்பன் சுழற்சியையும் தாவரங்களின் வளர்ச்சியையும் மாற்ற முடிந்தால் அது நமது உணவு பாதுகாப்புக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.